இப்போ மனதின் குரல் என்பது எவ்வளவு முக்கியம்? ஏன்னா இப்போ எல்லா புறங்களிலும் ஏதேதோ தகவல்களும் இன்ஃப்ளூயன்ஸும் எனக்கு அதே தகவல் உங்க மண்டைக்குள்ளேயும் இருக்கும். ஆ கண்டிப்பா 2 இருக்கும். இடதும் வலதும் பேசிக்கிட்டே இருக்கும் மனசுல. ஓகே. அது மூளை சம்பந்தப்பட்டது. பாலிடிக்ஸுக்கு அங்க சம்பந்தம் இல்ல. அப்ப கேளாதிருப்போன்னு இல்லை. இப்ப கேட்பவன் தான். கேக்குது. இப்ப கேக்குது. நான் கேட்கணும் முனைப்பு கூட இல்ல. ஆ அது சூழல் என்ன கேட்க வச்சிருச்சு. ஓகே. எல்லாத்தையும் கேட்கணும். ஏன்னா நிறைய பார்க்குறோம். ஏன்னா நம்ம இருந்த காலத்துல, நம்ம வளர்ந்த காலத்துல எனக்கு இந்த இவ்வளோ பெரிய சோகங்களை நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா சுதந்திர இந்தியால பிறந்தோம் நான். ஆ அதனால அதுவும் சுதந்திர இந்தியால ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு ஒரு டெக்கேடுக்கு அப்புறம் பிறந்தவன். எனக்கு தெரியாம இருந்தது இந்த பெரிய விஷயங்கள் வரும்போது தான் எனக்கு கேர்ஃபுல்லா இல்லைன்னா இதுவும் நிகழும். இனி பஞ்சம் வராது, இனி அப்படி ஒரு உலகத்தை அழிக்கும் தொற்று வராதுலாம் நினைச்சிக்கிட்டு இருந்தோம்ல, அது பூரா தவிடுபடி ஆக்கிடுச்சு. இந்த கோவிடும் நிகழும் போர்களும் அரசியலும் ஓகே. எல்லாமே என்னை கேட்க வச்சிருச்சு. என்ன மாதிரி நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை தனியாக ஒரு நிலைப்படுத்தி இவர்களுக்கெல்லாம் நான் சற்றே மேம்பட்டவன்னு நினச்சதே கிடையாது. ஏன்னா நான் அப்படி நினச்சிட்டு இருந்த போது ஒருத்தன் வந்து மெதுவாக தலையில் தட்டி ஒரு அறிவுரை சொல்லிட்டு போவான். என்னை விட கம்மி கெட்டிக்காரன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல அறிவுரை ஒன்று கொடுத்துட்டு போவான். அவன் என் குருவாக மாறிடுவான்.